பயிற்சி 6.4 4th சம் கொஷின் பாருங்கள். 5, 6, 7 மற்றும் 7, 9, 13 என்ற புள்ளிகள் வழியாக செல்லும் நேர்கோட்டின் திசை கொசைன்களை காண்க. மேலும் கொடுக்கப்பட்ட இவ்விரு புள்ளிகள் வழியாக செல்லும் நேர்கோட்டின் துணை அலகு வெக்டர் சமன்பாடு மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடுகளை காண்க. நமக்கு பார்த்திங்கன்னா 2 புள்ளி கொடுத்துட்டாங்க. இந்த புள்ளி ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க, இந்த நேர்கோட்டோட திசை கொசைன்கள் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வெக்டர் சமன்பாடையும் துணை அலகு வெக்டர் சமன்பாடையும் கார்ட்டீசியன் சமன்பாடையும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ திசை கொசைன்கள் அப்படின்னுமோ நமக்கு தெரியும். இப்போ ஒரு புள்ளியை ஏ வெக்டர்னு எடுக்க போகிறோம், ஒரு புள்ளியை பி வெக்டர்னு எடுக்க போகிறோம். சரிங்களா? திசை கொசைன்கள் ஃபார்மாக நமக்கு தெரியும், x/r, y/r, z/r. சரிங்களா? அப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் நம்ம எடுக்க போகிறோம் கண்டுபிடிச்சி, அதுக்கப்புறம் ஆர் கண்டுபிடிச்சிட்டு இதனுடைய ஃபார்முலா அப்ளை பண்ணிவிட்டு துணை அலகு இங்கே என்ன கேட்டிருக்காங்க, துணை அலகு அல்லாத சமன்பாடை துணை அலகு சமன்பாடை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணி ஏ வெக்டர் பி வெக்டர் அப்ளை பண்ணிவிட்டு கார்ட்டீசியன் சமன்பாடுக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணி இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது நம்ம 2 புள்ளி நம்ம எடுத்து எழுதியாச்சு. ஒரு புள்ளி ஏ வெக்டர்னு எடுக்க போகிறோம், ஒரு புள்ளி பி வெக்டர்னு எடுக்க போகிறோம். சரிங்களா? இப்போது ஏ வெக்டர் ஏ வெக்டர் ஈக்குவல் ஃபஸ்ட் நான் கொடுத்துருக்காங்க 5, அப்போ 5 i கேப், அடுத்து 6 j கேப், அடுத்து பார்த்திங்கன்னா 7 k கேப், அடுத்து பாருங்கள் பி வெக்டர் ஈக்குவல் 7 i கேப் ப்ளஸ் 9 j கேப் ப்ளஸ் 13 k கேப். சரிங்களா? இப்போது திசை கொசைன்கள் நம்ம ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்களா, அதனுடைய ஃபார்மை நமக்கு தெரியுமா? இப்போது திசை கொசைன்கள் அப்போது ஃபார்முலா பாருங்கள், பிளாக்கில் கொடுத்துக்கோங்க. x/r, y/r, z/r இல்லை நேராகவும் திசை கொசைன்கள் போட்டு ஈக்குவல் கொடுத்து நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போது எக்ஸ் ஒய் இசட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாமா? அதுக்கு என்ன பண்ணும், பி வெக்டர்லேருந்து மைனஸ் ஏ வெக்டர் கழிக்கலாமா? பி வெக்டர் என்னது 7 i கேப் ப்ளஸ் 9 j கேப் ப்ளஸ் 13 k கேப் மைனஸ் ஏ வெக்டர் பாருங்கள் 5 i கேப் ப்ளஸ் 6 j கேப் ப்ளஸ் 7 k கேப் ஈக்குவல் 7 i கேப் ப்ளஸ் 9 j கேப் ப்ளஸ் 13 k கேப் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். அந்த மைனஸ் உள்ளே போடும்போது பிறகுனா மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ்ஸும் மைனஸ் ஆயிரும். ப்ளஸ் இருக்குது மைனஸ் தான், மைனஸ் 5 i கேப் ப்ளஸ்ஸு மைனஸ் 6 j கேப் ப்ளஸ்ஸு மைனஸ் 7 k கேப் ஈக்குவல் இப்போ இங்கே 7 i கேப் இருக்குது, மைனஸ் 5 i கேப் இருக்குது. அப்போ கழிச்சா 2 i கேப்பா, இங்கே 9 இருக்குது, இங்கே மைனஸ் 6 இருக்குது, கழிச்சா ப்ளஸ் 3, அப்போ ப்ளஸ் 3 j கேப். அடுத்து பாருங்க, இங்கே ப்ளஸ் 13 இருக்குது, மைனஸ் 7 இருக்குது, அப்போ கழிக்கும் போது ப்ளஸ் 6 k கேப். இது பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டருக்கானது. சரிங்களா? இப்போ கண்டுபிடிச்ச இந்த வெக்டரை வச்சு நம்ம ஆர் பாருங்கள், ஆர் ஈக்குவல் ஃபார்மா தெரியும், √x² ப்ளஸ் y² ப்ளஸ் z². இந்த இடத்துல எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூவாக நம்ம எடுக்க போகிறது பார்த்திங்கன்னா இங்கே இந்த கெழுவோட நம்பர்ஸ் தான் நம்ம எக்ஸ் ஒய் இசட்டை எடுக்க போகிறோம். எக்ஸு ஒய் இசட்டோட வேல்யூ ஃபஸ்ட்டு நான் 2, இப்போ 2, ஒய் பார்த்திங்கன்னா 3, இசட் 6. இந்த புள்ளி தான் நம்ம எடுக்க போகிறோம். ஈக்குவல் எக்ஸ் என்ன 2, 2² ப்ளஸ் ஒய் என்ன 3² இசட் 6, அப்போ 6² ஈக்குவல் √2 பண்ணால் 2 × 2 4 ப்ளஸ் 3² பண்ணால் 3 × 3 9 ப்ளஸ் 6² பண்ணால் 6 × 6 36. இது கூட்டும் போது பாருங்கள், 4 9 கூட்டினா 13, 36 கூட்டும் போது 49, 49க்கு ரூட் போடும்போது 7 49, ரூட் வெளியே வரும்போது ஒரு 7 மட்டும் வருமா, அப்போ ஆரோட வேல்யூ 7. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஆர்னுடைய வேல்யூவும் எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூவும் ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? அப்போ x/r
ஆர் கமா ஒய் டிவைட் பை ஆர் கமா இசட் டிவைட் பை ஆர் ஈக்குவல் எக்ஸ்னா 2 2 டிவைட் பை ஆர்னா 7 ஒய்னா இருக்குது 3 டிவைட் பை 7 இசட் வந்து 6 அப்போ 6 டிவைட் பை 7. இப்போது திசை கொசைன் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, துணை அலகு வெக்டர் சமன்பாடா, துணை அலகு வெக்டர் சமன்பாடு. இப்போ துணை அலகு வெக்டர் சமன்பாடுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். ஆர் வெக்டர் ஈக்குவல் ஏ வெக்டர் ப்ளஸ் டி இன்ட்டு பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர். இந்த மாதிரி ஃபார்முலாஸை மட்டும் பிளாக்ல கொடுக்கும்போது நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது எந்த புள்ளிக்கு எந்த மாதிரி ஃபார்முலா வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோன்றது பார்த்த உடனே டக்குன்னு தெரியும். உங்களுக்கு ஒரு இது எப்படி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்றதுக்கான ஐடியாவும் கெஸ் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? அப்போது இங்கே பாருங்கள், ஆர் வெக்டர் ஈக்குவல் ஏ வெக்டர் என்ன எடுத்து எழுதியிருக்கோம், 5 i கேப் ப்ளஸ் 6 b கேப் ஜே கேப் ப்ளஸ் 7 k கேப்பா ப்ளஸ் டி இன்ட்டு இங்கே பாருங்கள், இங்கே பி வெக்டர் பார்த்தீங்களா, பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் அப்படின்ட்டு நீங்கள் கொஷினில் கொடுத்துருக்க இந்த வெக்டரை நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டருக்கு பதிலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வெக்டர் ஃபார்ம் அது கண்டுபிடிச்சு பார்த்தீங்களா, 2ik ப்ளஸ் 3jk ப்ளஸ் 6k கேப்புன்ட்டு இந்த வெக்டரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பி வெக்டர் ஏ வெக்டரோடைய ஃபார்ம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போது இதுக்கு அடுத்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 2ik ப்ளஸ் 3jk ப்ளஸ் 6k கேப்பா பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டருக்கானது. ஸோ அதை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, கேரக்டரிஸ்டிக் சமன்பாடு கேட்டிருக்காங்களா. அடுத்து பாருங்கள், கேரக்டரிஸ்டிக் சமன்பாடு இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி டைமில் போட்டிங்கன்னா எக்ஸ் மைனஸ் x1 டிவைட் பை x2 மைனஸ் x1 ஈக்குவல் ஒய் மைனஸ் y1 டிவைட் பை y2 மைனஸ் y1 ஈக்குவல் z மைனஸ் z1 டிவைட் பை z2 மைனஸ் z1. இந்த மாதிரி போடும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். அதே நான் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து ஏ வெக்டர் கொடுத்துட்டு டி இன்ட்டு பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் அப்படியே நீங்கள் கொடுத்துட்டீங்க இந்த ஆன்சரை கொடுக்காம அப்படின்னீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற மாதிரி எக்ஸ் மைனஸ் x1 டிவைட் பை b1 ஈக்குவல் ஒய் மைனஸ் y1 டிவைட் பை b2 ஈக்குவல் z மைனஸ் z1 டிவைட் பை b3 இந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போது இந்த மாதிரி போடும்போது இந்த டைம் யூஸ் பண்ணணும். பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் அப்படியே நீங்கள் எடுத்து எழுதும் போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சரிங்களா? பாருங்கள், அப்ளை பண்ணலாமா. அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த புள்ளி நம்ம எடுத்து இங்கே எழுதி வச்சுக்கலாம். அப்போ தான் மிஸ்டேக்லாம் போடுவாங்க. 5, 6, 7 இது ஒரு புள்ளி. அடுத்த புள்ளி பாருங்கள் 7, 9, 13 இது ஒரு புள்ளியா. இது x1 இது y1 இது z1 இது x2 இது y2 இது z2. சரிங்களா? இப்போ x மைனஸ் x1 என்னது 5 டிவைட் பை x2 என்ன 7 மைனஸ் 5 ஈக்குவல் y மைனஸ் y1 என்ன 6 டிவைட் பை y2 என்ன 9 மைனஸ் 6 ஈக்குவல் z மைனஸ் z என்ன 7 டிவைட் பை z2 பார்த்தீங்கன்னா 13 மைனஸ் 7. இப்போ எக்ஸ் மைனஸ் 5 டிவைட் பை 7 மைனஸ் 5 2 ஈக்குவல் ஒய் மைனஸ் 6 டிவைட் பை 9 மைனஸ் 6 3 ஈக்குவல் இசட் மைனஸ் 7 டிவைட் பை 13 மைனஸ் 7 5. இப்போது 2 3 5 சாரி 13 மைனஸ் 7 இங்கே 6. ஓகேங்களா? இப்போ 2 3 6 பார்த்தீங்கன்னா சேம் நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சோமோ 2 3 6 இதனுடைய கெழு தான். ஓகேங்களா? இதை நீங்கள் இப்படி போட்டாலும் சரி, இல்லை இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக x1 y1 z1 இதை நீங்கள் அப்படியே எடுத்து எழுதிட்டு b1 b2 b3ன்ட்டு இந்த டைமில் நீங்கள் எடுத்தீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்படி போட்டாலும் ஓகே. இந்த டைப்பில் அப்ளை பண்ணி இது நீங்கள் போடும்போது இங்கே வந்து என்ன போடணுன்னா x1 வந்து 5, 6, 7 இது எப்பயும் போல் x1 y1 z1 எடுத்துக்கோங்க. b1 b2 b3 இருக்குது பார்த்தீங்களா. இங்கே இப்போ 2 கெழு வந்து 3
6. என்னோடய கிலோ வந்து B1 B2 B3 சரிங்களா. ஒன்று இந்த டேர்ம் போடணும், அப்படி இல்லைன்னா இந்த டேர்ம் போடணும்.